சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு அதிசார வக்ர பயிற்சியை பத்தி இப்போதைக்கு பார்க்க போறோம். அப்ப சிம்ம ராசியில் பிறந்த மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம். ஸோ அந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்குமே இந்த குரு அதிசார வக்ர பயிற்சி உங்களுக்கு சில வாய்ப்புகளை இவங்க ஏற்படுத்துவாங்க. ஸோ அது காரணம் குரு அடுத்த மாசம் 9ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு 74 நாளுக்கு உங்களுக்கு அதிசார வக்ர பயிற்சி ஆக போறார். அப்ப அதிசாரம் அப்படின்னு வரும்போது இது வரைக்கும் சிம்ம ராசிக்கு 11ல இருந்த குரு பகவான் அடுத்து ராசிக்கு 12ல இடம் பெயர போறார். அது ஒரு 2.5 மாசத்துக்கு. அப்ப இந்த 2.5 மாசத்துக்கு உங்களுக்கு சில பலன்கள் உங்களுக்கு மாறும். அப்ப அவர் 12ஆம் இடம் அப்படின்ற போகஸ்தானத்துல நின்று அது போக அவரோட பார்வை பலன்களான 5, 7, 9 ஸோ இந்த ஸ்தான பலன்கள்ல உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். ஸோ இது உங்களுக்கு சாதகமா அப்படின்னு பார்த்தா ஸோ குரு பயிற்சி சில வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. அப்ப அடுத்த 2.5 மாசத்துக்கு இது நடக்குமா நடக்காதான்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும் பாத்தீங்களா, அது ரிலேட்டடா ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெரியும் எது நமக்கு சாதகமா இருக்க போது, எது நமக்கு பாதகமா இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம். ஏன் அப்படின்னா இந்த குரு பயிற்சியை மட்டும்தான் வச்சு நம்ம பார்க்க போறோம். நமக்கு இதர கிரகங்கள் ஸோ குருவை தவிர்த்து மீதி ஒரு 8 கிரகங்கள் இருக்கும். அதுபோல் நம்மளோட ஜனன ஜாதகங்கள் இருக்கும். பட் அந்த பலன்களுக்குள்ள நம்ம போக முடியாது. இந்த குருவை வைத்து மட்டும் ஒரு சில பலன்கள் உங்களுக்கு மாற்றம் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு சாதகமா நடக்கிறது, சாதகமா உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறது எல்லாம் உங்க கையில தான் இருக்குது. ஸோ இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இந்த குரு உங்களுக்கு ராசிக்கு 12ல உச்சம் பெறுவார். அப்ப 12ஆம் இடம் அப்படின்பது போகஸ்தானம். போகஸ்தானம் விரையாதிபதி ஸ்தானம் அந்த கான்செப்ட்ல வரும். அப்ப வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சிம்மராசிக்காரங்களுக்கு அப்ப வெளிநாடு அப்படின்னாலே ஒண்ணு நம்ம வேலை நிமித்தமா போவோம், அப்படி இல்லைன்னா வியாபார நிமித்தமா போவோம், அப்படி இல்லைன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட ரிலேட்டடா போவோம். இந்த மாதிரி 3 கூட்டுல நீங்க இருக்கிறீங்கன்னா அடுத்த 74 நாளுக்கு இது ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க இன்னைக்குல இருந்து அந்த ப்ராசஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. விசா ப்ராசஸ் அதே மைக்ரேட் பண்ணணுன்றவங்களுக்கு மைக்ரேட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த விசாவுக்கு தான் அப்படின்னாலும் உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. ஸோ மனம் தளராமல் ஸோ உங்களோட வேலைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதை தவிர்த்து நான் வெளிநாட்டுக்குரிய விஷயங்கள்ல அடுத்து தொடர போறேன், இல்லைன்னா வெளிநாட்டுல இருந்து நான் மறுபடியும் உள்நாட்டுக்கு வர போறேன் அந்த ஒரு கூட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி வெளிநாட்டில் தான் இருந்திருப்பீங்க, நாங்கள் மறுபடியும் எங்களோட ஹோம் டவுனுக்கு வர்றீங்களானாலும் அதுக்கும் ஒரு வாய்ப்பை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ ரெண்டாவது உங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஆன்மீக பயணங்கள் போனோம், சுற்றுலாக்கள் போனோம் அப்படின்னு ஒரு சில சிம்மராசிக்காரங்களாம் எதிர்பார்த்துருப்பீங்களா, உங்களுக்கும் அந்த விசா ப்ராசஸுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குரிய அந்த சுற்றுலா போயிட்டு வருவது, ஸோ கோயில்களும் போயிட்டு வர்றதுக்குரிய விஷயங்களையும் இவர் ஏற்படுத்தார். அதுக்குரிய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுபோக சுப விரயங்கள் உங்க வீட்டில் நடந்த வண்ணம் இருக்கும். ஸோ அடுத்த 2.5 மாசத்துக்குள்ள நீங்க திருமணமா இருக்கலாம், ஸோ வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, ஸோ இதர உங்கள் வீட்டுக்கு தேவையானது இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வாங்குறது இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா அதுவும் சுப விரயங்களுக்குள்ள வரும். அது சுப விரயங்களா இருக்கும். நீங்கள் செலவுகள் பண்ணால் கூட ஏதோ நம்ம தேவையான விஷயங்களுக்கு தான் பண்ணியிருக்கோம் அந்த கான்செப்ட் வரும். சிலர் இந்த வட்டி கட்டுறது, கடன் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினா நல்லது. ஸோ அதுக்கெல்லாம் பண வரக்கூடிய விஷயங்கள் வந்துச்சுன்னா அதை அன்வான்டா வீண் விரயங்கள் பண்ணாமல் சுப விரயங்களை மாற்றிக்கோங்க. ஸோ அதுக்குரிய ஒரு கூற்றை இவர் விரையாதிபதி ஸ்தானத்தில் அடுத்த 74 நாள் உங்களுக்கு இவர் ஏற்படுத்தார். அப்போ இதை தவிர்த்து இந்த குரு நின்ற இடத்துல இருந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அப்படின்ட்டு உங்களோட ஸ்தானங்களை பார்ப்பாங்க. அப்போ உங்களோட ஸ்தானங்கள் அப்படின்னு வரும்போது இந்த சிம்மராசிக்கு 4ஆம் இடம், சிம்மராசிக்கு 6ஆம் இடம், சிம்மராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு இந்த ஸ்தான பலன்களையும் வருவார். இதுல சிம்மராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம், சிம்மராசிக்கு 6ஆம் இடம் சத்ருஸ்தானம், சிம்மராசிக்கு 8ஆம் இடம் அஸ்தமஸ்தானம். ஸோ இந்த ஸ்தான பலன்கள் உங்களுக்கு பாதகமா சாதகமா அப்படின்னு பார்த்தோம்னா இதுல இந்த குரு உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்கும்போது படிப்பு, ஸோ படிக்கிற பசங்களுக்கு, படிச்சுக்கிட்டு இருக்கிற பசங்களுக்கு, அதுபோக இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், மேல் படிக்கணும், ஸோ வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அந்த மாதிரி கூட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அமைப்பை இவர் ஏற்படுத்தாரு. ஸோ நீங்கள் மேற்கொண்டு படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்குரிய அப்ளிகேஷன், அதுக்குரிய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதை தவிர்த்து நான் வெளிநாட்டில் போயிட்டு படிக்கணும் அப்படின்றவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துகிறேன். ரெண்டாவது சிலர் வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், ஸோ இல்லைன்னா பழைய வாகனங்களை மெயின்டைன் பண்ணணும், ஸோ அப்படின்ற ஒரு கூட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில வாய்ப்பை உங்களுக்கு இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துகிறேன். ரெண்டாவது ஸோ உங்களோட அம்மா ஸ்தானத்தையும் குறிக்கும். இந்த சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம் அந்த கான்செப்ட்ல வரும். அப்போ அம்மாவோட உடல் ஆரோக்கியம், அம்மா பிள்ளை பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கூட்டில் இருந்தால் கூட உங்களுக்கும் ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு அன்பனியனும் அம்மா பிள்ளைங்களுக்கு ஒரு கூட்டுறது, அம்மா வழிகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள், செய்திகள் வருவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ அது போக இந்த விவசாயம், கால்நடை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த குருவோட பார்வைபலன்கள் உங்களோட வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றமான அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றது நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ ரெண்டாவது
உங்களுக்கு இந்த குரு வந்து உங்களோட சத்ரு ஸ்தானத்தை பார்ப்பார். இதுதான் மேஜர். அப்ப சத்ருஸ்தானம் அப்படின்னு வரும்போது வந்து நமக்கு வந்து மேஜர் எங்களுக்கு கடன் தான் இருக்குது. இன்னும் பொருளாதார நிலைமை மாறல. ஃபினான்ஷியலா நான் அப்படிதான் இருக்கேன். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகள்ல இருந்து குறைவதற்குரிய வாய்ப்புகள். ஸோ அப்ப இதுவரைக்கும் வந்து ஒரே பிரஷரா இருந்துச்சு. கடன்காரங்க தொல்ல, அடைக்க முடியல, வட்டி கூடிக்கிட்டே போகுது. நான் வந்து இன்னும் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கேன் 2, 3 டியூ அப்படின்னு இருக்கிறீங்களா? உங்களுக்கு வந்து அடுத்த 2 1/2 மாசத்துலருந்து அந்த தொந்தரவு தொல்லையில இருந்து ரிலீவர் ஆகக்கூடிய வாய்ப்பை இவர் ஏற்படுத்தார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அதை தவிர்த்து வந்து 2வது வந்து உடல் ஆரோக்கியம். தானே எங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் தான் இருக்குது அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து ஒரு தீராத ஒரு சம்திங்கா இருக்குது நோய் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து ஒரு முன்னேற்றம். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வரும். அப்படி முன்னேற்றம் வந்துருச்சுன்னா இந்த 74 நாள்ல உடம்பை தேத்தி அப்படியே அடுத்த கட்டத்துக்கு வந்துருங்க. ஸோ இல்லாட்டினா மறுபடியும் குரு வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும்போது வந்து மறுபடியும் நீங்க அந்த மாதிரி நோய் நொடிக்குள்ள போய் மாட்டிக்கிறாமல் இருக்கிறோம். ஸோ அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுங்க. உடம்பு நல்ல விதமா தேறி வந்துட்டீங்க அப்படின்னா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்றது நான் ஞாபகப்படுத்துறேன். ஸோ அதுபோல் வந்து இந்த ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது வந்து ஒரு தைரியம், தன்னம்பிக்கை. ஆல்ரெடி வேலை செய்யற இடத்துல ஒரே பிரச்சனையா இருக்குது, வேலையில ஒரே தொந்தரவு அப்படின்றவங்களுக்குலாம் வந்து இந்த தொழில் ஸ்தானத்துல ஒரு முன்னேற்றம். ஸோ உங்களோட வேலை இடமா இருந்தாலும் சரி, வியாபார தளமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு ரிலீவர். உங்களுக்கு சுத்திக்கிட்டு இருந்த எதிரிகள் தொந்தரவு தொல்லையில இருந்து நீங்க ரிலீவர் ஆவீங்க அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். ஸோ அப்ப வியாபாரம் சார்ந்த விஷயங்கள முன்னேற்றம். ஸோ நமக்கு வந்து மனசுல வந்து ஒரு தைரியம் இருக்கும். சரி ரைட்டு, இதுக்கப்புறம் இறங்கி வேலை செய்யலாம், இறங்கி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு கூற்றுக்குள்ள வருவீங்க. ஸோ அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து இந்த குரு வந்து உங்களோட அஸ்தமஸ்தானத்தை வேற பார்ப்பார். அப்ப அஸ்தமஸ்தானம் அப்படின்னு வரும்போது வந்து ராசிக்கு 8ல வந்து 8ஆம் இடம் அப்படின்னாலே நமக்கு வந்து தலைக்கு மேல இருக்கிற பிரச்சனைகள். தலைப்போட போகுமா போகாதா, இந்த பிரச்சனைல இருந்து நான் ரிலீவர் ஆகுவேனா ஆக மாட்டேனா அப்படின்ற கூற்றுல இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிலீவர் இருக்கும். அப்ப தலைக்கு மேல வந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அது குறையும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். 2வது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு ஏதாவது போயிட்டு இருக்கிறீங்க, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு அகைன்ஸ்டா தானே இருக்குது அப்படின்னா அதுலயும் வந்து உங்களுக்கு ஒரு ரிலீவரை இவர் ஏற்படுத்துவாரு. அடுத்த 2 1/2 மாசத்துல அதுல இருந்து ரிலீவர் ஆயிட்டு அந்த சைடு தலை வச்சு படுக்காம அடுத்த கட்டத்தை நகர்றதுக்குரிய விஷயங்களை சிலர் நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதை தவிர்த்து வந்து இடம் மாற்றம், தொழில் மாற்றம். ஆல்ரெடி ஒரு சில இடத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இடம் மாற்றம் நம்ம பண்ணுவோம். தொழில் மாற்றம் பண்ணுவோம். அதுக்குரிய விஷயம் உங்களுக்கு அடுத்த 2 1/2 மாசம் அமைஞ்சிருச்சுன்னா அதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? 2வது வந்து அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுத்து எதுலையும் போய் மாட்டிக்கிட்டாதீங்க. ஏன்னா இந்த 8ஆம் இடம் அப்படின்னும் போது சில வாய்ப்புகள் நமக்கு நல்லதா இருக்கும். அது வந்து காணல் நீர் மாதிரி தான். அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஏமாந்தோம் அந்த கான்செப்ட்ல வந்துரும். அதனால வந்து உங்களுக்கு எது வருதோ அதை மட்டும் செய்யுங்க. வராத விஷயத்துக்கு அதீதமா பிரஷர் கொடுத்து நீங்க அங்க போயிட்டு ஏமாந்துட வேண்டாம். அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு தவறுதலா போயிடும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். 2வது வந்து உங்களை சுத்தி உள்ள நண்பர்கள். அதே மாதிரி வந்து இப்பதான் பழகிருக்கிறீங்க, இவங்க உங்களுக்கு நல்லது செஞ்சு தரேன், உங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஏதாவது நம்ப வச்சு அந்த கவுத்து விடுற கதைக்குள்ள போயிட வேண்டாம். சரிங்களா? அடுத்த 2 1/2 மாசம் வந்து எதிர்த்து எப்படி பேசுறாங்க, என்ன மாதிரி கான்செப்ட்ல நம்மள வந்து அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு பாத்துங்க. அது எதுன்னா மோஸ்ட்லி வந்து இந்த லோனு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட், சில இதர நம்ம 1 போட்டா 2 கிடைக்கும், 4 போட்டா 12 கிடைக்கும் அப்படின்னு ஆசை வார்த்தை சொல்ற நண்பர்கள், தொழில் ஸ்தானத்தில் உள்ளவங்க கிட்டலாம் வந்து யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கே ஏற்கனவே வந்து நமக்கு வந்து அகைன்ஸ்டா போய்கிட்டு இருக்குது நம்மளோட விஷயங்கள். இதுலயும் போய் மாட்டிக்கிட்டு ஓவரா பிரஷர் எடுத்துக்க வேண்டாம். இதையும் யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க. அப்ப இந்த ஸ்தான பலன்களை மட்டும் தான் உங்களுக்கு வந்து இவர் வந்து ஸ்டடி பண்ணுவாரு. இதை தவிர்த்து நான் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்ற ஒரு கூற்று உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். இந்த குரு நின்ற பலன், இந்த குரு பார்வை பலன் உங்களுக்கு இவ்வளவுதான். இதை தவிர்த்து வந்து உங்களுக்கு மற்ற கிரகங்களோட பலன்களும் அவங்களோட ஜனன ஜாதத்தின் பலன்களை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு பலன்கள் மாறும். அப்ப குரு வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ்னு கேட்டா அடுத்த ஒரு 74 நாளுக்கு வந்து 25 விழுக்காடு வந்து உங்களுக்கு சில விஷயங்களை மாற்றி அமைப்பார். அதுக்குள்ள மட்டும் உங்க வாழ்க்கையை வந்து மாற்றி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துறது நல்லது. மற்றபடி உங்க ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் சிலருக்கு பலன்கள் மாறும், சிலருக்கு வந்து அது லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அதை அப்படியே தக்க வச்சுக்கோங்க. இந்த 2 1/2 மாசம் உங்களுக்கு சாதகமா வரும். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறது உங்க கையில தான் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?